மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பு கூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுதா அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஆடு வளர்த்து பயனடைந்த மதுரை மாவட்டம் மேலக்கோட்டை கள்ளிக்குடி கிராம வேளாண்மையாளர் திரு டேனியல் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் ரோஸ்மேரி. மேலும் இம்மாதம் 17 மற்றும் 18 திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற தேசிய அளவிலான நெல் திருவிழாவின் நிறைவு பகுதி. இன்றைய தகவல் நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஆடுகள் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கி வருகின்றது. மேலும் இந்திய அளவில் வெள்ளாடுகள் மற்றும் செம்மறி ஆடுகளே அதிக அளவில் வளர்க்கப்படுகின்றன. இவற்றில் வெள்ளாடுகள் சந்தைப்படுத்துதலிலும் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அந்த வகையில் ஆடு வளர்ப்பு செய்து பயனடைந்த மதுரை மாவட்டம் மேலக்கோட்டை கள்ளிக்குடி கிராம வேளாண்மையாளர் திரு டேனியல் அவர்கள் தரும் தகவல்கள். மற்ற கோழி பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இப்போ ஆடு வளர்க்குறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமாம் சார். எத்தனை ஆடுங்க இருக்கு? என்கிட்ட ஒரு 280 இருக்குது சார். குட்டிங்க ஆடு. என்ன வெரைட்டிங்க? கன்னி இருக்குது, கன்னி ஆடு, கொடி ஆடு, அப்புறம் ஜமுனாபாரி, அப்புறம் தலைச்சேரி சார். ஓஹோ, எல்லா பேருமே நம்மகிட்ட இருக்குது. அப்படிங்களா? ஆமாம் சார். இதெல்லாம் வந்துட்டு உணவுக்கு நீங்கள் கொடுக்குறதா? ஆமாம் சார். உணவு கொடுக்கறது இன்னும் நம்மள மாதிரி பண்ணை வச்சுருக்க கேட்பாங்க. பண்ணை வச்சுருக்கவங்க வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரி தான் சார். இவ்வளோ வருஷமாக இதை நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? நான் இப்போ ஆடு வந்து 8 months 9 months ஆகுது சார். ஓ சரி சரி. குறுகிய காலத்துக்குள்ளே நல்ல வளர்ச்சி தான். ஆமாம் சார். ஆடு கூடிய ப்ராஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சார். ஆடு வந்து உழைப்பு அதிகம். ஆடுக்கு உழைப்பு, அதாவது நீங்கள் பண்ணுற உழைப்பு வந்து உங்களுக்கு வீணாக போகாது சார். எப்படி சொல்லுங்க? அதாவது இப்போ 2 பேர் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு நான் வந்து 160 சம்பளம் தரேன். சரிங்க. 160 தரேன். ஆனால் நீங்கள் இத்தனை ஆடுக்கு எனக்கு ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுவாங்க, கீழே கூட்டுவாங்க. சரிங்க. ஸோ அது ஒன்று தான். மற்றபடி தீனி கொஞ்சம் காஸ்ட்லி சார்.
ஆடை பொறுத்தவரையும் தீனி கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். மற்றபடி ஆடு வந்து உதாரணத்துக்கு சொல்லுங்க, என்ன தீனி கொடுப்பீங்க? நான் வந்து கடலை புண்ணாக்கு, அப்புறம் நெல். எல்லா ஆடுகளுக்கும் ஒரே வகையான தீனி? எல்லா ஆட்டுக்கும் ஒன்று தான். எந்த வகையா இருந்தாலும் ஆடு, எந்த இனமா இருந்தாலும் ஒரே வகை தான். எல்லாம் வெள்ளாடுகள். ஆமாம், வெள்ளாடு. இப்போ வெள்ளாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கன்னியாடும் கொடியாடு இது 2 தான் சார் வெள்ளாடு. ஜமுனாபாரி வேற ரகம். ஜமுனாபாரி வேற நம்ம ப்ரீட் கிடையாது. சரிங்க. ஜமுனாபாரி அப்புறம் வந்து இது தலைச்சேரி, இது வந்து நம்ம ப்ரீட் கிடையாது. இது நம்ம இந்த நாட்டு ஆடுனா வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாடும் கொடியாடும் மட்டும்தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சவுத் சைடில் உள்ளது சார். சவுத்தில் ஜமுனாபாரிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சவுத்தில் தான் பார்க்க முடியும். இங்கே சைடில் நம்ம பார்க்க முடியும். திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடியில் நிறையா இருக்கும் ஜமுனாபாரி நிறையா வரும். இதெல்லாம் வந்து கோயில்பட்டி, இதெல்லாம் கோயில்பட்டி ஆடுங்க. மற்ற 2மே வந்து கோயில்பட்டி, திருநெல்வேலி இந்த சைடில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம் அந்த மாதிரி உள்ள ஆடுங்க தான். இதுக்கு தீனி எப்படிங்க சார் நீங்கள் போடுறீங்க? தீனி வந்து கலப்பத்தீவனம் வைப்போம் சார். 250 கிராம்ஸ் ஒரு ஆட்டுக்கு வந்து இது வைப்போம். ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா கலப்பத்தீவனம் நாங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் சார். அதில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதிகபட்சம் 400 to 450 கிராம்ஸ் கொடுப்போம். அது ஆடை பொறுத்து சார். ஒரு ஆடு வந்து 3 குட்டி போடும், ஒரு ஆடு 1 குட்டி தான் போடும், ஒரு சில ஆடு 2 குட்டி போடும். அதுக்கு அந்த இதை பொறுத்து பாலுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு கொடுப்போம். நோய் தடுப்பு முறைகள்? நோய் தடுப்பு முறை வந்து இப்போ 3 monthsக்கு ஒரு முறை ஒரு வேக்சின் போடுவோம் சார். என்ன வேக்சின்? இப்போ ஸ்டார்டிங் பிபிஆர் போடுவோம் சார். பிபிஆர் வந்து 6 monthsக்கு ஒரு டைம் போடுவோம். அப்புறம் வந்து நடுவில் வந்து வாய் அம்மை வரும் சார். ஹீட்னால வந்து அதிகபட்சம் வந்து இந்த நாட்டாடுங்களுக்கு வேறு பார்த்தீங்கன்னா மவுத் சிக்கன் பாக்ஸ் வரும். அந்த மவுத் சிக்கன் பாக்ஸுக்கு நீங்கள் ஒரு வேக்சின் போட்டிங்கனாலே சரியாயிடும். அது ஒரு வேக்சின் போடுவோம் சார். அப்புறம் ஈட்டின்னு ஒன்று போடுவோம். ஈட்டின் வந்து இந்த ஃபிக்ஸு இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு வந்து ஈட்டி போடுவோம். இந்த மாதிரி 3 monthsக்கு ஒரு டைம் ஒரு இது போடுவோம் சார். லாஸ்ட்டாக வந்து காண நோயின்னு ஒன்று போட்டோம். காண நோயின்னு ஒரு நோய் இருக்குது சார், அதுக்கு ஒன்று போட்டோம். இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு, 6 months ஆயிடுச்சு. நான் இது போட்டு பிபிஆர் போட்டு திருப்பி ஒவ்வொரு ஆடுகளுக்கும் தனி கவனம் செலுத்தணும். நீங்கள் ஒவ்வொரு ஆடுக்கு கவனம் செலுத்தணும்லாம் கிடையாது சார். எல்லா ஆடும் இல்லை நோய் தடுப்பு முறைகள்னா ஒவ்வொரு ஆடுக்கும் ஒன்று நீக்கம், அது உண்ணி நீக்கம் எல்லாத்துக்குமே கவனிச்சாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு தான். இப்போ வேக்சின் போடலனாலே பண்ண வந்து நல்லா இருக்காது சார். வேக்சின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு நல்ல இதெல்லாம் தருது. வேக்சின் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு இப்போ ஆட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 300 ஆடு வச்சிருக்கீங்கன்னா 300 ஆடுக்கும் அவங்க இலவசமாக மருந்து கொடுக்க மாட்டாங்க சார். 300 ஆடுலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களால கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு கொடுப்பாங்க. சரிங்க. அதை வச்சு நம்ம மீதியை நம்ம கடையில் வாங்கி தான் நம்ம பண்ணிக்கணும். சரி சரி சரி. கடையில் வாங்கி தான் நம்ம பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆடை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நோய் பரகாது. இன்னும் ஒன்று வந்துச்சுனாலும் நல்லா எல்லாத்துக்கும் உடனே பரவ ஆரம்பிக்கும். சரிங்க. ஸோ நீங்கள் அது உடனே நல்ல நீட்டாக நீங்கள் இதாக பார்த்தா நீங்கள் இந்த பரணை வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் இது எவ்வளோ செலவாக இருக்குங்க? இது ஒரு 7 lakhs 8 lakhs ஆகும். வெறும் இரும்பில் போடுறதுனால? இரும்பு கட்டை போடணும் சார். கட்டை போட்டால் தான் அந்த புழுக்க கீழே விழும். இல்லை புழுக்க கீழே போகாது. இந்த கட்டையில் ஹோல் 1/2 inch ஹோல் வச்சு போட்டிங்கன்னா அதில் வந்து கீழே வந்து இதில் போகிற புழுக்க கீழே விழுந்துடும் சார். இத்தனை ஆடுகளை வச்சு வளர்க்குறது, ஆட்கள் உடல் உழைப்பு செலுத்துறது எல்லாமே லாபகரமான தொழில்ன்றீங்களா? ஆடு லாபகரமான தொழில் தான் சார். ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இதெல்லாம் கேஜி எனக்கு என்ன வாங்குறதே 300 வாங்குறாங்க. 300 1 kg லைவாக வந்து 300 வாங்குவாங்க. தலைச்சேரி இப்போ இதெல்லாம் வந்து தலைச்சேரி கிராஸ். இந்த தலைக்காரி கிராஸில் வந்து 260 rupeesக்கு வாங்குவாங்க. சரிங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு இதில் வாங்குவாங்க சார். ஒவ்வொரு ப்ரீடும் ஒரு காசில் வாங்குவாங்க. இன்னொன்று ஒரிஜினல் நாட்டு ஆடுக்கு இருக்கிற இது வந்து ஜாஸ்தி சார், காசு ஜாஸ்தி. அப்படி என்ன? ஒரிஜினல் நாட்டாடு இப்போ இந்த கன்னி ஆடை நீங்கள் கன்னி ஆடாவே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு ஜாஸ்தி. அதே கன்னி ஆடை நீங்கள் வேறு இப்போ ஜமுனாபாரியோடையோ இல்லை தலைச்சேரியோடையோ கிராஸ் பண்ணிங்கன்னா அதோடைய இதை வந்து கம்மியாயிரும். எப்படி உங்களுக்கு தெரியும் அது கிராஸ்? அது கண்டுபிடிச்சிடுவாங்க சார். ஆடு வியாபாரிங்க அதை கண்டுபிடிச்சிடுவாங்க. நம்மளுக்கும் அதை பார்த்து ஃபீல்டில் இருக்கனால பார்த்தா தெரியும் சார். இப்போ இந்த ஆடுலாம் பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கு. காது தெரியும். இந்த ஆடுக்கு காது டிஃப்ரென்ஸாக இருக்கும், அந்த ஆடுக்கு காது டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம தலைச்சேரி கிராஸ்ன்னு கண்டுபிடிச்சிடலாம். காது வித்தியாசமாக இருக்கும், கலர் வித்தியாசமாக இருக்கும். அந்த மாதிரி இது என்ன ப்ரீடில் கிராஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தலைச்சேரியை பொறுத்தவரையும் தலைச்சேரியில் கிராஸ் பண்ணுறது காரணம் என்னென்னா, இப்போ தலைச்சேரி ஆடு இதில் வந்துடுது. இதில் இருக்கிற ஃபீமேல் என்ன பண்ணணும்னா 3 குட்டி போடும். 3 குட்டிக்கும் நல்ல பால் கொடுக்கும். 3 குட்டிக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த ப்ரீடுக்கு வந்து ஸ்ட்ரென்த்துக்கு மில்க் இருக்குது. ஸோ அதனால தலைச்சேரி. இப்போ ஜமுனாபாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜமுனாபாரியில் கிராஸ் பண்ணோன்னா ஜமுனாபாரி சீக்கிரமாக வெயிட் போடும். 2 குட்டி போட்டாலும் இது 6 மாதத்தில் வர வெயிட்டை அது வந்து 4 மாதத்தில் போடும் இதில் மேட் பண்ணோன்னா. ஸோ அந்த மாதிரி ப்ரீடை கிராஸ் பண்ணி எடுக்கிறது நமக்கு நல்ல லாபம். நீங்கள் ரொம்ப நல்லா வளரணும். உங்கள் கண்காணிப்பு, உங்களுடைய தொழில் ரீதியாக
நல்ல வளர்ச்சி அடையணும். வாழ்த்துக்கள். நன்றி. மேலும் விவரங்கள் பெற திரு டேனியல் அவர்களை 07695983675 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் ஆலோசனை. கரும்பில் தண்டு துளைப்பானை கட்டுப்படுத்த தோகை உரித்தல் அவசியம். மக்காச்சோளம் மற்றும் சூரியகாந்தி பயிரிட ஏற்ற சூழ்நிலை உள்ளது. காற்றின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்தல் வேண்டும். மஞ்சள் பயிருக்கு மேலுரமாக 22 கிலோ தழைச்சத்து, 72 கிலோ சாம்பல் சத்து கலவையை இட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் ரோஸ்மேரி பயிரின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். ஜூன் மற்றும் ஜூலை, செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் மானாவாரி பயிராக நடவு செய்யலாம். ஊட்டி ஆரம் பயிரிட சிறந்த ரகமாகும். விதையளவு ஹெக்டேருக்கு 50,000 நாற்றுகள் தேவைப்படும். நடவு வேர்விட்ட நாற்றுகளை 45 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். உரமிடுதல் அசோஸ் பைரில்லம், பாஸ்போபாக்டீரியா போன்ற உயிர் உரங்களை 5 கிலோ வீதம் 30 கிலோ தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும். அறுவடை நடவு செய்த 215 நாட்கள் கழித்து அறுவடை செய்யலாம். மகசூல் வருடத்திற்கு 1 ஹெக்டேருக்கு 2.5 டன் உலர்ந்த இலைகள் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் இம்மாதம் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற தேசிய அளவிலான நெல் திருவிழா சிறப்பு தொகுப்புகளின் நிறைவு பகுதி. இவ்விழாவில் பருவநிலை மாற்றமும் அதற்கேற்ப பூச்சி கட்டுப்பாடுகளும் குறித்து தூத்துக்குடி வேளாண் அலுவலர் திரு பூச்சி நீ செல்வம் அவர்கள் தரும் ஆலோசனைகள். வாழ்க்கை முறைன்னா என்ன? நம்மளுக்கு தெரிகிறது பூரா பூச்சிங்கிறது பறக்கும், புழுங்கிறது கொடையும் நோண்டும். பூச்சிங்கிறது மேலே இருக்கிறது, புழுங்கிறது இலைக்கு உள்ளேயோ பூவுக்குள்ளேயோ வண்டுக்குள்ளேயோ இருக்கிறது. இது ரெண்டு தான் தெரியுமே தவிர பூச்சியோட இளம் பருவம் தான் புழுங்கிறதே தெரியாது. புழு தான் பின்னாடி என்னவா மாறப்போகுது? பூச்சியாக மாறப்போகுது. அப்படி பூச்சியாக மாறுறதுக்கும் புழுவுக்கும் பூச்சிக்கும் நடுவில் இன்னொரு ஸ்டேஜ் இருக்குது. என்ன ஸ்டேஜ் இருக்குது? கூட்டு புழு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ். புழு தின்னு 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 வளர்ந்து ஒரு லெவலுக்கு மேலே அடுத்த சூழ்நிலைக்கு போகும்போது கூட்டு புழுவாக மாறி மண்ணுக்கு அடியிலையோ இல்லை செடிகளில் மறைவான இடங்கள்லையோ சாப்பிடாமல் மறைஞ்சு உக்காந்துக்கிறது. அதுதான் பூச்சிக்கு வயசுக்கு வர்ற பருவம். அந்த வயசுக்கு வர்ற பருவத்திலிருந்து வெளியே வர்றதான் நல்ல கை கால்கள் டெவலப் ஆகி இனப்பெருக்க உறுப்புகள் டெவலப் ஆகி அதை பொத்துக்கிட்டு வெளியே வர்றதுக்கு பேர் தான் பூச்சின்னு பேர் வச்சுருக்கோம். அப்போ பூச்சி திருப்பி என்ன வைக்கும்? புழு வைக்காது டைரெக்டாக. பூச்சி என்ன வைக்கும்? முட்டை வைக்கும். முட்டையிலேருந்து வெளியே வர்றதுக்கு புழு. அப்போ பூச்சியில் 4 ஸ்டேஜ் இருக்குங்கிறதே நம்ம கணக்கு பண்ணலை. முட்டையிலேருந்து வெளியே வர்றது புழு, புழுவுக்கு அடுத்து கூட்டு புழுவுக்கு அடுத்து தாய்ப்பூச்சி. நீங்கள் வயலில் பார்க்குறது பறந்துக்கிட்டு இருக்கிற பூச்சியை பார்க்குறீங்க, குடஞ்சிக்கிட்டு இருக்க புழுவை பார்க்குறீங்க. முட்டையை உங்களால் பார்க்க முடியாது, கூட்டு புழுவை உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் அடிக்கிற மருந்து புழுவை போட்டு தள்ளியிருக்கு, பூச்சியை போட்டு தள்ளியிருக்கு. எதை ரெண்டை தொடலை? முட்டையை தொடலை, கூட்டு புழுவை தொடலை. நான் இங்கே வேணால் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன், நீங்கள் எந்த பூச்சி மருந்து வேணாலும் வாங்கி அடிங்க, இந்த 4 ஸ்டேஜையும் காலி பண்ணுற பூச்சி மருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. பாரம்பரிய நெல் சாகுபடிகளை குறித்தும் அதன் மருத்துவ குணங்களை பற்றியும் இந்திய உணவு பதனீட்டு கழக பேராசிரியர் சுலோச்சனா அவர்கள் அளிக்கும் கருத்துரையாடல். ப்ரௌன் ரைஸ் என்றது என்ன? நெல்லோட உமியை நம்ம எடுத்துட்டா கிடைக்கிற அரிசிக்கு தமிழில் பழுப்பரிசின்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் ப்ரௌன் ரைஸ்ன்னு சொல்கிறோம். ப்ரௌன் ரைஸ்ன்னா சிகப்பாக இருந்தால் தான் ப்ரௌன் ரைஸ் கிடையாது. அது வெள்ளையாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, சிகப்பாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் அது பேர் ப்ரௌன் ரைஸ் தான். நம்ம தான் இப்போ உற்பத்தியாளர்கள். நம்ம இந்த நெல்லை உற்பத்தி பண்ணுறோம். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இந்த உற்பத்தி பண்ணுற நெல்லை நல்ல விலைக்கு சந்தைப்படுத்தணும், நல்ல மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறோம்.
அந்த நேரத்தில் யார் எக்ஸாம்பிளரியாக இருக்கணும், யார் முன்னுதாரணமாக இருக்கணும்? உற்பத்தி பண்ணுற நம்மளே தான் முன்னுதாரணமாக இருக்கணும். அப்பன்னா நம்மளே சாப்பிட ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. பருவநிலை மாற்றமும் விவசாயிகள் எதிர்கொள்ளும் வேளாண் சவால்களும் குறித்து இயற்கை வேளாண் வல்லுநர் திரு ஆர் பாஸ்கரன் அவர்கள் சிறப்புரையாற்றிய போது, ஃபர்ஸ்ட் இந்த பருவ மாற்றங்கிறத எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 2 விதத்தில் நீர் கிடைச்சிது. ஒன்று காவேரி நீர் ஜூன் மாதத்தில் கிடைக்கும், பருவமழை அக்டோபரில் கிடைக்கும். 2 பருவம் நமக்கு ஈஸியாக இருந்தது, 2 நடவு 2 போகம் இருந்தது. இப்போ அது குறைஞ்சதுக்கப்புறம் எப்படி குறைஞ்சிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி 90களுக்கு அப்புறம் தான் ரொம்ப வேகமாக குறைஞ்சிடுச்சு. 90லேருந்து 95 வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 போகம் நடந்தது. 95லேருந்து 2000 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 போகம் 1 போகம் மாறி மாறி வந்தது. 2000க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறைஞ்சி 2004 ஒரு பெரிய வறட்சி வந்தது. அப்புறம் 2005 அபரிமிதமான மழை கிடச்சிது. அப்புறம் 2008 பார்த்திங்கன்னா 2 போகம் வந்தது. அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி 2011 2 போகம் கிடச்சிது, மற்றதில் 1 போகம் கிடச்சிது. அப்புறம் 2013 அகைன் வறட்சி வந்தது. அப்புறம் 2014லேருந்து கோடை மழை பெய்யுது, மழை அளவு குறைஞ்சிட்டு வருது. இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கிற ஒரு 15-20 கால வருஷத்தில் நடைபெற்றிருக்கிற மாற்றம். இப்போ தஞ்சை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம்னா, ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை பற்றி பார்த்தோம்னா, அது நெல்லுக்கு உகந்த பருவம். ஏன்னா அது வெட்லேண்ட்னு சொல்கிறது. மழை பெஞ்சால் உடனே தண்ணி நிற்கும், அல்லது ஆற்றூரில் தண்ணி வந்தால் உடனே தண்ணி பாயும். இதில் நெல்லை தவிர மற்ற கிராப் போக முடியாது. இவ்விழாவில் பல்வேறு வேளாண் வல்லுநர்களும் பிற மாநில வேளாண் ஆர்வலர்களும் மற்றும் விவசாய பெருமக்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார்கள். தொடரும் தகவல் நேரத்தில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்திலிருந்து வந்துள்ள பயிற்சி குறித்த அறிவிக்கை. 29/6/2017 வியாழக்கிழமை அன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் மாடியில் தோட்டம் அமைத்தல் குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், NU30, 10வது தெரு, அண்ணா நகர், சென்னை 6,40,040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0426263484. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 85 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 65 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 65 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1 3 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 7 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 40 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 520 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 70 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில்
காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 24.7 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 72.2% காற்றின் வேகம் மணிக்கு 4.3 கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 8.6% மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 27.3 டிகிரி செல்சியஸ் ஆகவும் சூரிய கதிர்வீச்சு 304.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் 1083.2 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மக்களிடையே பரவலாக இறைச்சி தேவைகளின் பயன்பாடு அதிகரித்துவிட்ட நிலையில் ஆடு மற்றும் கோழி போன்றவற்றின் இறைச்சிகள் பதப்படுத்தி உபயோகப்படுத்தப்படுகின்றன. மேலும் இறைச்சி தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் எளிதில் கிடைக்கப்பெறும் வகையிலும் மதிப்பு கூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரித்து வருகின்றனர். அந்த வகையில் மதிப்பு கூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுதா அவர்கள் தரும் தகவல்கள். முதலாவதாக, நமது இந்திய நாடானது உலகிலேயே அதிக கால்நடைகளை கொண்ட நாடாகும். நமது நாட்டின் மொத்த விவசாய உற்பத்தியில் கால்நடைகளின் பங்கு கிட்டத்தட்ட 31.2 விழுக்காடாகும். இந்த 31.2 விழுக்காடில் இந்த 31 கால்நடையிலிருந்து பெறப்படும் மொத்த மதிப்பான இந்த 31.2 விழுக்காடில் இறைச்சி மற்றும் இறைச்சி உற்பத்தி பொருட்களிலிருந்து கிடைக்கக்கூடிய மதிப்பானது சுமார் 16 முதல் 18 விழுக்காடாகும். முதலாவதாக, இறைச்சி என்றால் என்ன? இறைச்சி என்பது அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் உள்ளடக்கிய முழுவதுமாக செரிக்கக்கூடிய ஒரு முழுமையான சரிவிகித உணவுப் பொருளாகும். இந்த இறைச்சியில் நாம் அன்றாடம் நமது உணவில் 70 கிராம் புரதச்சத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த புரதச்சத்தானது உடல் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒரு ஊட்டச்சத்தாகும். நாம் எடுக்கக்கூடிய 70 கிராம் புரதச்சத்தில் 20 கிராம் புரதச்சத்தானது விலங்கின புரதமாக இருக்க வேண்டும். நாம் அன்றாடம் இறைச்சியில் 45 முதல் 55 கிராம் இறைச்சியினை எடுத்துக்கொள்ளலாம். தற்போது மதிப்பூட்டப்பட்ட இறைச்சி பொருட்கள் நகரமயமாக்கல், வணிகமயமாக்கல், தொழில்மயமாக்கல் என்று மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தகவல் தொழில்நுட்ப துறையின் அபரிதமான வளர்ச்சியின் காரணமாக இறைச்சி மற்றும் இறைச்சி பொருட்களுக்கு மக்களிடையே ஒரு அமோக வரவேற்பு இருக்கிறது. தற்போது மதிப்பூட்டப்பட்ட இறைச்சி என்றால் என்ன? மதிப்பூட்டுதல் என்பது இறைச்சியினை மதிப்பூட்டுதல் என்பது என்னவென்றால், இறைச்சியினை உண்பவரின் விருப்பத்திற்கு ஏற்ப உடனடியாக சமைக்கத்தக்க, அதாவது ரெடி டு குக் மீட் ப்ராடக்டாகவோ அல்லது உடனடியாக உண்ணத்தக்க அதாவது ரெடி டு ஈட் ப்ராடக்டாகவோ செய்வதையே மதிப்பூட்டுதல் என்கிறோம். இந்த மதிப்பூட்டுதல் மூலமாக இறைச்சியின் தரம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இறைச்சியின் வைப்புத்தன்மை, அதாவது செல்ஃப் லைஃப் ஆனது அதிகரிக்கப்படுகிறது. அதோடு இறைச்சியின் மதிப்பும் அதிகரிக்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு கிலோ இறைச்சியை 140 ரூபாய்க்கு விற்கலாம். அதே இதனை மதிப்பூட்டுதல் மூலமாக 350 400 ரூபாய் வரைக்கும் விற்க முடியும். இதனால் ஒரு கிலோவிற்கு கிட்டத்தட்ட 200 250 ரூபாய் நிகர லாபமாக பெற முடியும். தற்போது மேலும் இப்பொழுதெல்லாம் முட்டையிட்டு ஓய்ந்த கோழி மற்றும் உற்பத்திக்கு பிறகு உள்ள கால்நடைகளின் இறைச்சியானது மிகவும் கடினமாக இருக்கும். அதாவது இறைச்சியானது மிகவும் டஃப்னஸாக இருக்கும். அதனை உண்பதற்கு நுகர்வோருக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதனை வேல்யூ அடிஷன் மதிப்பூட்டுதல் மூலமாக நுகர்வோர் விரும்பத்தக்க உண்ணத்தக்க உணவுப் பொருட்களாக நாம் மாற்ற முடியும். இந்த மதிப்பூட்டப்பட்ட இறைச்சி பொருட்கள் பல வகைகளாக கிடைக்கின்றன. இறைச்சி சமோசா, இறைச்சி வடகம், இறைச்சி கட்லெட், இறைச்சி நக்கட்ஸ், இறைச்சி சுருள், இறைச்சி சூப்பு, இறைச்சி நக்கட்ஸ்,
இந்த இறைச்சி குழலப்பம் சாசேஜ் என்று சொல்வார்கள். இந்த மாதிரி பல வடிவங்களில் கிடைக்கப்பெறுகின்றன. இந்த மதிப்பூட்டப்பட்ட இறைச்சி செய்வதற்கு முதலாவதாக நம்ம நமக்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்தோமே என்றால், இது எலும்பு நீக்கம் செய்யப்பட்ட கொத்திய இறைச்சி. இது வேக வைத்து அரைத்த உருளைக்கிழங்கு. இறைச்சி 500 கிராம், உருளைக்கிழங்கு வேக வைத்த உருளைக்கிழங்கு 500 கிராம், உப்பானது 20 கிராம், மசாலா பொடி 30 கிராம், இஞ்சி பூண்டு 30 கிராம், இஞ்சி 15 கிராம், பூண்டு 15 கிராம், வெங்காயம் அரைத்து வைத்த வெங்காயம் 30 கிராம், மைதா மாவும் 30 கிராம், இது மக்காச்சோள மாவு கார்ன்ஃப்ளவர் அதுவும் 30 கிராம். இது தேவைக்கேற்ப வேண்டுமென்றால் வெங்காயமும் சேர்த்து கொள்ளலாம். அதோடு நமது விருப்பத்திற்கு தக்கன மிளகுத்தூள், காரத்திற்கு மிளகாய்த்தூளும் சேர்த்து கொள்ளலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த கொத்திய இறைச்சி எலும்பு நீக்கம் செய்யப்பட்ட இந்த கொத்திய இறைச்சியை போட்டுக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தாப்புல உப்பு, வேக வைத்த அந்த உருளைக்கிழங்கு, இதை நன்றாக ரெண்டாக பிசைந்து கொள்ள வேண்டும். இஞ்சி பூண்டு கலவை, வெங்காயம், வெங்காய பசை, அதுக்கடுத்தாப்புல இந்த மசாலா தூள், நறுக்கிய வெங்காயம், அதற்கடுத்தாப்புல மைதா மாவு, அதற்கடுத்தாப்புல மக்காச்சோள மாவு, பிசைந்து கொண்ட இந்த மாவை நன்றாக முட்டையை அடித்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கலக்கி கொள்ள வேண்டும். 1 கிலோவுக்கு 2 முட்டை எடுத்துக்கலாம், போதுமானது. இவ்வாறு சிறு வடையை போன்று தட்டி கொள்ள வேண்டும். பிறகு இந்த எண்ணெய், இந்த முட்டை திரவத்தில் மெதுவாக திருப்பி விட்டுக் கொள்ள வேண்டும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் எம் சுதா அவர்களை 09865466004 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 28/6/2017 புதன்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை முறையில் நெற்பயிர் சாகுபடி செய்து பயனடைந்த காரைக்குடி மாவட்டம் சேகலை கோகை பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் திரு KR குமார் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் தாவர பகுதியில் மணத்தக்காளி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மதிப்பு கூட்டிய இறைச்சி பொருட்கள் தயாரிப்பு குறித்து திருநெல்வேலி மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உற்பத்தி பொருட்கள் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.